இந்த தைப்பூசம் அன்று அவருடைய அருளால் நடை திறக்கப்படுகிறது. இனி வரும் காலங்களில் தினசரி காலை 7:30 மணி முதல் 9:30 மணி வரை நடை திறந்திருக்கும். மாலை 6:30 முதல் 8:30 மணி வரை நடை திறந்திருக்கும். இது என்ன பிரத்யேகம்? இதில் வந்தவங்க எல்லாருமே முக்கியமாக குருநாதர் காலம் முதல் இங்கே வரீங்க. முன்னெல்லாம் நீங்கள் வரும்போது பார்த்துருந்தீங்கன்னா அப்பா இங்கே தான் உட்காந்துருப்பாரு. நாம் இங்கே தான் சாமியை முதல்ல பார்ப்போம் வருவோம். அதாவது ஒரு குழந்தை ஒரு வயசுக்கு மேலே வளர்ந்து 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 வரும்போது அடுத்தது இந்த பருவத்திற்கு, அப்புறம் இந்த பருவத்திற்கு, இந்த பருவத்திற்கு, அப்புறம் இந்த பருவத்திற்கு வந்தாங்க. ஆனால் அந்த தாய்க்கு அந்த குழந்தை என்றும் குழந்தை. அதுபோல நம்ம குரு பெருமாளை முதல்ல எடுத்து வந்தப்போ ஃப்ரீயா விட்டாரு, ஜாலியா இருந்தாரு, எல்லாம் இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா பெருமாளோட சக்தியை உணர ஆரம்பிச்சார். அந்த பூஜைகள் வளர 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 இவர் எவ்வளோ பெரிய சொரூபம் என்று அவர் புரிய ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்தி எடுத்துட்டார். இந்த கட்டுப்பாட்டு எதற்கு என்றால் அளவுக்கு அதிகமான அமிர்தமும் நன்று என்பது போல் அந்த சக்தியை உட்கொள்ளும் தன்மை இங்க இருக்கும் அடியார்களுக்கு தேவை என்பதால். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க உட்கார்ந்து ஜபம் செய்யணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. வரலாம், உட்காரலாம், போகலாம், அந்த மாதிரி இருக்கு. பள்ளிக்கூடத்திலிருந்து கல்லூரிக்கு போகணும் என்றால் டிகிரி சர்டிபிகேட் ஏன் வாங்குறாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு தன்மை வந்துடுது. காலேஜ்ல போனா எப்படி பெருமாளை கொள்ள வேண்டும் என்ற அறிவு யாரும் சொல்லிக் கொடுக்காமலே அந்த பிள்ளைக்கு வந்துவிடுகிறது. அதுபோல் ஒரு காலத்திற்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் ஜபமாலையை கொடுத்து விட்டு ஜபத்தை ஏற்றி விட்டு திருப்பாவை சொல்ல ஆரம்பிச்ச பின்ன என்ன ஆகுதுன்னா உங்களுக்குள் ஒரு மாற்றம். இதே சக்தியை தினமும் பார்த்த நீங்கள் இனி இதே சக்தியை தினமும் பார்க்கும்போது அந்த சக்தியை கிரகிக்கும் தன்மை உங்களுக்குள் வேற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 4 வருஷம் ஆயிடுச்சா பெருமாளை நட கண்ட்ரோல்லாம் எடுக்கணும், கட்டுப்பாட்டுக்கு எடுக்கணும். 4 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இந்த 4 வருஷத்துல எவ்வளவு தூரம் உள்ள ஜபங்களும் பூஜைகளும் ஏற்றி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இதை மாற்றி திறக்க வைப்பதற்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்றதும் சக்தி ஆகி வெளியே வரும்போது அதை கட்டுப்படுத்தும் தன்மை எனக்கு இருக்கான்லாம் தெரியல. முழுமையாக என் குருவை நம்பி மட்டும்தான் நான் செயல்படுத்திருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் ஆனால் எங்கள் வீட்டில் நாங்களும் இந்த பிரச்சனை வச்சு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சக்தியை கட்டுப்படுத்த முடியுமா, ஏன் நீங்கள் இந்த பரிகாரம் செய்யுங்க, அப்புறம் இந்தந்த கோயிலுக்கு போங்க, இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் செய்யுங்களேன்ற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னதான் குழந்தை அவரை எப்படி என்ன முடிஞ்சு போனால் சரணாகவே காலில் விழுந்துட வேண்டியதுதான், அவ்வளவுதானே. நான் தயாராக இருக்கிறேன், செய்வோம் என்று சொன்ன பிறகுதான் அந்த நம்பிக்கை விசுவாசம் உச்சத்துக்கு இருந்த பிறகுதான் தர நான் பார்த்துக்கிறேன். அடியார்களே, நம்ம இங்க இருக்கும்போது நான் நேற்று சொல்லியிருந்தேன், நாம இந்த பெருமாளை நம்மளுடைய பிரச்சனையை மட்டும் யோசிக்காதீங்க, பிரச்சனை சொல்றதுக்கு மட்டும் ஒரு இடம் மட்டும் நினைக்காதீங்க, ஆத்ம ஞானம் வளரும் இடமாக கருதி கொள்ளுங்கள்.